ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கெட்சப். ஸோ ஸ்கெட்சப்னா என்ன, இந்த டூல் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? இது வந்து பில்டிங் மாடலிங்காக நம்ம கொண்டு வந்த ஒரு டூல். இதில் வந்து நம்மளால் இன்டெஃபினைட் ஸ்ட்ரக்சர்ஸோட ஷேப்ஸை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா கூகுள் கிட்டே இருந்துச்சு. அப்புறம் வந்து ட்ரிம்பிள்ன்றவங்க டேக் ஓவர் பண்ணி அவங்க ஃபுல்லாக ரைட்ஸாக கிராப் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ டெக்லான்ற சாஃப்ட்வேரை ஓன் பண்ணுறவங்க தான் ட்ரிம்பிள். அதே கம்பெனி தான் வந்து ஸ்கெட்சப்பையும் ஓன் பண்ணுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், என்ன பேசிக்காக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த யூனிட் எப்படி செட் பண்ணுறது, இந்த டூல்ஸ் எல்லாம் எப்படி எனேபிள் பண்ணுறது, இன்கேஸ் டிஃபால்ட் ட்ரே இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது, அதை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் எப்படி செட் பண்ணுறது. விண்டோவில் மாடல் இன்ஃபோவில் போனீங்க அப்படின்னா யூனிட்ஸ்னு இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு தேவையான யூனிட்ஸை செட் பண்ணிடலாம். டெசிமல், ஆர்கிடெக்சரல், இன்ஜினியரிங். ஸோ நம்ம ஆட்டோகேட்டில் பார்த்த மாதிரியே தான் மீட்டரா, மில்லிமீட்டரா, ஃபீட் அண்ட் இன்ச்சஸா அப்படின்றத நம்ம செட் பண்ணிடணும். ப்ரிசிஷன். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு எத்தனை நம்பர் வேணுன்றதை நம்ம செட் பண்ணுறது தான் ப்ரிசிஷன். எனேபிள் லென்த் ஸ்னாப்பிங் அப்படின்னா என்ன, 0.01 மீட்டர் வரைக்கும் நம்மளால் ஸ்னாப் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டிஸ்பிளே யூனிட்ஸ் ஃபார்மேட். ஸோ யூனிட் ஃபார்மேட்டை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஆங்கிள் யூனிட்ஸ். ஸோ ஆங்கிள் ஸ்னாப்பிங் எவ்ரி 15 டிகிரியில் இருக்குது, 0.0 இருக்குது. ஸோ செட் பண்ணிவிட்டு இதுக்கு ஓகேன்ற ஒரு ஆப்ஷன்லாம் கிடையாது, ஜஸ்ட் நம்ம அப்படியே மூவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இன்கேஸ் இந்த டூல் பார் நமக்கு இல்லை அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வியூவில் போயிட்டு டூல் பார்ஸ், இதில் லார்ஜ் டூல் செட்னு இருக்கும். ஸோ இதை எனேபிள் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். இதை எடுத்து நம்ம அட்டாச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஜாயின் ஆகிடும். இன்கேஸ் உங்களுக்கு என்ன டூல்ஸ் வேணும்னாலும் நம்ம வியூ டூல் பார்ஸில் போயிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் வியூஸ் வேணும், வியூஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சாலிட் டூல்ஸ் வேணும், ஸ்டாண்டர்ட் வேணும், ஸ்டைல்ஸ் வேணும். ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரியான டூல்ஸ் வேணும்னாலும் நம்ம வந்துட்டு வியூ டூல் பார்ஸில் போய்ட்டு எனேபிள் பண்ணிக்கலாம். கேமரா வியூஸ் வேணும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்கேஸ் இந்த டிஃபால்ட் ட்ரே இல்லை, இது க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா விண்டோவில் போய்ட்டு டிஃபால்ட் ட்ரேல போய்ட்டு ஷோ ட்ரே. ஸோ இது மாதிரி ஷோ ட்ரே கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து இங்கே ஜாயின் ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம இதில் கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே ஃபிக்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ இதுக்கு வேணான்ற டூலெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏன்னா நிறைய ஓவராக நம்ம வச்சுக்க வேண்டாம். ஜஸ்ட் நமக்கு தேவையான டூல்ஸ் மட்டும் நம்ம எனேபிள் பண்ணி அந்தந்த டைமுக்கு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ ஆர்பிட் பண்ணுறதுக்கு மவுஸ் மிடில் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பேன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு மவுஸ் மிடில் பட்டனை வச்சு நீங்கள் பேன் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். பேன்னா என்னென்னா ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி அதை வச்சு நம்ம இது பண்ணுறது. நெக்ஸ்ட்டு எஸ்கேப் கொடுக்கும்போது என்ன கமெண்ட் வந்து நமக்கு வெளியில் வருதுன்றதை சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ ஃபஸ்ட் நான் ஒரு லைன் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இந்த லைனை ட்ரா பண்ணுறதுலேருந்து நான் வெளியில் வரணும்னா எஸ்கேப் கொடுக்கணும். இதுவே நான் கமாண்ட், அதாவது லைன் கமாண்டில் இருந்தே நான் வெளியில் வரணும் அப்படின்னா செலக்ட்ன்ற ஒரு ஆப்ஷனை எனேபிள் பண்ணணும். ஸோ இதோட பேர் தான் வந்து செலக்ட்னு சொல்லுவோம். இதுக்கு ஷார்ட்கட் வந்து ஸ்பேஸ் பார் தான் செலக்ட்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் இப்போ நான் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன், ஸ்பேஸ் பார் கொடுத்தேன்னா அந்த கமாண்டில் இருந்தே வெளியில் வருவேன். பட் நான் ஒரு லைன் ட்ரா பண்ணும்போது எஸ்கேப்னு கொடுத்தேன்னா அந்த கமாண்டில் தான் இருப்பேன், ஆனால் நான் ட்ரா பண்ணிட்டு இருக்கிறது மட்டும்தான் நம்ம வெளியில் வருவோம். இதுதான் டிஃப்ரென்ஸ், முக்கியமான டிஃப்ரென்ஸ் இதுதான். நெக்ஸ்ட்டு நம்ம லைனை வந்து எக்ஸாக்டாக ட்ரா பண்ணுறோமான்றதுக்கு ஆப்ஷன் வந்து ஆக்சிஸ். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து 3 டைமென்ஷனல் ஆக்சிஸ் இருக்குது, எக்ஸ், ஒய், ஜெட். ஸோ இந்த மாதிரி 3 டைரக்ஷன் ஆக்சிஸை வச்சு தான் நம்ம ரெடி பண்ணுறோம். இப்போ க்ரீன் ஆக்சிஸ், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் நோக்கி நான் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா நான் ட்ரா பண்ணும்போது ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு எந்த டைரக்ஷனில் போனாலும் எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் அது ஸ்னாப் ஆகிருக்கும், அதுலேருந்து நம்ம வெளியில் வர முடியாது. ஸோ இப்போ நான் ரெட்டில் ட்ரா பண்ணுறேன். இப்போ நான் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ரெட் ஆக்சிஸில் மட்டும் தான் அது ட்ராவல் ஆகும், மற்ற ஆக்சிஸில் ட்ராவல் ஆகாது. ஸோ இதே மாதிரி தான் இசட். ஸோ இசட்டில் ஹோல்ட் பண்ணும்போது இசட் மட்டும் தான் ட்ராவல் ஆகும், வேறு எந்த டைரக்ஷன்லையும் இது ட்ராவல் ஆகாது. ஸோ இது வந்து நார்மல் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து பேசிக். எப்படி நம்ம எனேபிள் பண்ணணும் டூல்ஸை, எப்படி டிஃபால்ட் ட்ரே எனேபிள் பண்ணணும், டூல்ஸ் எனேபிள் பண்ணணும், யூனிட் எப்படி செட் பண்ணணும், இதுதான் வந்து ரொம்ப 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 பேசிக்கான டூல்ஸ் நம்ம ஸ்கெட்சப்பில் யூஸ் பண்ண போகிறது. ஸோ நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு இங்கே இருக்கும். ஸோ இந்த பாக்ஸில் தான் வந்துட்டு நம்ம மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டிஃபால்ட் ட்ரேல நமக்கு என்னெல்லாம் வேணுன்றதை நம்ம இங்கே எனேபிள் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் ட்ரேல போயிட்டு ஃபாக் வேணும், மேட்ச் ஃபோட்டோ வேணும், இந்த மாதிரி என்ன வேணுன்றதை நம்ம இங்கே எனேபிள் பண்ண அங்கே ஆட் ஆகிட்டே இருக்கும் ட்ரேஸ் எல்லாமே வந்துட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு இன்ஃபைனைட் மேஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.